பரோட்டா வந்து வீட்டிலேயே வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர். அப்போ தான் மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும். தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கணும் முட்டை சேர்த்துக்கலாம். இல்லை பால் இருந்ததுன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் தண்ணியை யூஸ் பண்ணி நான் எவ்வளோ சாஃப்ட்டாக வரணும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சிட்டு வந்து அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா புரோட்டா வந்து ரெடிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சில பேர் வந்து ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு அது பண்ண தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நல்லா லேயர் லேயராக வரும். இது வரைக்கும் பண்ண தெரியாதவங்க, பண்ணதே இல்லைன்றவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். புரோட்டா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்து வரும். நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும்.